அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ரிஷப லக்னம் அட்சய லக்னமா பயணிக்கக்கூடிய 10 வருட காலங்கள் ஜாதகர் அடைய வேண்டிய சாதக பாதகங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக 1ஆம் பாவகத்திற்கும் 6ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சுக்கிர பகவான். 1ஆம் பாவக அதிபதியே 6ஆம் பாவக அதிபதியா வரதுனால ஜாதகருடைய செயல்களே ருணரோக சத்ரு உபாதைகளை தரக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக 2ஆம் பாவகத்திற்கும் 5ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் புதன் பகவான். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய வருமானம், குடும்பம், வாக்கு, படிப்பு இதையெல்லாம் சொல்றது 2ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய பூர்வ புண்ணியம், குலதெய்வம், குழந்தைகள் இதையெல்லாம் சொல்றது 5ஆம் பாவகம். 2ஆம் பாவகத்திற்கும் 5ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் புதன் பகவான். அதனால அவர்களுடைய படிப்பு மனம் விரும்பி படிப்பாங்க, ஆத்மார்த்தமானதா இருக்கும். அவர்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அதுவும் புதனுடைய காரகத்துவமான கணக்கு, கம்ப்யூட்டர், ஆடிட்டிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உளவியல் சார்ந்த படிப்பு இதையெல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அவர்களுடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளும் நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக 3ஆம் பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சந்திர பகவான். 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தைரியம், வீரியம், இளைய சகோதரம், போட்டித் தேர்வு இதையெல்லாம் சொல்லக்கூடியது 3ஆம் பாவகம். அதற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சந்திர பகவான் அப்படிங்கறதுனால எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யற மாதிரி இருக்கும். ஜாதகர் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாரோ அந்த அளவுக்கு அந்த செயல் வேகமா நடக்கும். ஆனா அதுல வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படிங்கறது ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்காரோ அதை வச்சுதான் முடிவு செய்ய முடியும். அடுத்ததாக 4ஆம் பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சூரிய பகவான். ஜாதகருடைய அம்மா அதிகாரம், ஆளுமை மிக்கவரா இருப்பாங்க. அவர்களுடைய பேச்சுக்கு குடும்பத்துல எல்லாரையும் கட்டுப்பட வைப்பாங்க. ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாகவே அமையும். சுகஸ்தானத்தின் அதிபதியா சூரிய பகவான் வரதுனால உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளை ஆரோக்கியத்தில் கொடுக்கும். அடுத்ததாக 7ஆம் பாவகத்திற்கும் 12ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் செவ்வாய் பகவான். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய கணவன், மனைவி, நண்பர்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. 7ஆம் பாவகத்திற்கும் 12ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுவதனால கணவன், மனைவி, நண்பர்களால விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திருமண வரன் பார்க்கிற ஜாதகருக்கு ஏஎல்பி ரிஷபமா பயணிக்குது அப்படின்னா அவர்களுக்கு வெளியூர் வரன் பார்க்கறது தான் மிக சிறப்பானதா இருக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் கணவன் மனைவியிடையே தவிர்ப்பது மிக நல்லது. கணவன் மனைவி தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ தொலைதூரம் சென்று வருவது போன்ற அலைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய தொழிலோ அல்லது வேலையோ செஞ்சாங்க அப்படின்னா இருவருக்கிடையே இருக்கிற உறவு முறை நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா இருவருக்கும் இடையே பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 8ஆம் பாவகத்திற்கும் 11ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் குரு பகவான். 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தீராத நோய், தீராத கடன், தீராத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதையெல்லாம் சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய லாபம், மகிழ்ச்சி, மூத்த சகோதரம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது 11ஆம் பாவகம். ஜாதகர் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக மூத்த சகோதரருக்குன்னு ஒரு முயற்சி செய்யும் போது அது தீராத பிரச்சனையோ தீராத கடனையோ கொடுக்கும். மூத்த சகோதரர் சார்ந்த நிகழ்வுகள்ல ஜாதகர் மிக கவனமா இருக்கணும். 8ஆம் பாவக அதிபதியா குரு பகவான் வரதுனால ஜாதகர் தன்னுடைய தங்க ஆபரணங்களை மிக கவனமா கையாள வேண்டும். ஏன்னா 8ஆம் பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறதுனால தங்க ஆபரணங்கள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்ததாக 9ஆம் பாவகத்திற்கும் 10ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சனி பகவான். சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிற அமைப்புல வரதுனால நன்மைகளையே செய்வாரு. சனி பகவான் அப்படின்னாலே நிதானம், பொறுமை அப்படின்னு சொல்லலாம். அதனால நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யக்கூடிய வேலைகளும் தொழில்களும் ஜாதகருக்கு சிறப்பான எதிர்பார்த்த யோகத்தை தரும். அவர்கள் இரவு நேரத்துல செய்யக்கூடிய, அதாவது பகல்ல செய்யறதை விட இரவு நேரங்களில் செய்யக்கூடிய வேலைகளா இருந்தா மிக சிறப்பா இருக்கும். இதுவரைக்கும் ரிஷப லக்னம் அட்சய லக்னமா பயணிக்கக்கூடிய 10 வருட காலங்கள் ஜாதகருக்கு எப்படி இருக்கும், அவர் அடைய வேண்டிய சாதக பாதகங்களை பற்றி பார்த்தோம். உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்னன்னு தெரியலனா ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.